ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தொட்டது துலங்கும் ஆடி 18ஆம் பேரு. செய்ய வேண்டிய வழிபாடு, தாலி சரடு மாற்ற வேண்டிய நேரம், படையல் போடும் நேரம், செல்வம் பெருக வாங்க வேண்டிய பொருள், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் காவிரி ஆற்றில் ஏற்படக்கூடிய வெள்ளத்தை குறிக்கக்கூடியது. முந்தைய காலங்களில் ஆடியில் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இதனால் விவசாயம் செழித்து வந்துச்சு. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயிகள் அனைவரும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கை பயன்படுத்தி விதைத்து விவசாயம் செய்வாங்க. ஆடிப்பெருக்கு விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாமல் விவசாயத்தின் மூலம் உயிர் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விழா. குடும்பத்தோட அனைவரும் நதிக்கரைக்கு போயிட்டு அம்மங்கல பொருட்களை காவிரி ஆற்றில் விட்டுவிட்டு இனிப்பு பொங்கல் செய்து நதிக்கரையின் ஓரத்தில் குடும்பமாக அமர்ந்து வெள்ளப்பெருக்க பார்த்தபடி உணவு உண்டு மகிழ்வாங்க. இதனால் ஊர்லேயும் குடும்பத்திலையும் மழை பொழிவு, செல்வ செழிப்பு, இப்படி எந்த குறையும் ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த ஆடிப்பெருக்கு நாள், அந்த நாளில் ஊரில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் அந்த குடும்பத்திற்கு தேவையான செல்வங்களை சேர்க்க துவங்குவாங்க. நகைகள், சொத்துகள் இந்த மாதிரி இந்த நாளில் வாங்கினா அது பல மடங்கு பெருகி நம்மக்கிட்ட சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆடிப்பெருக்கில் எதை வாங்கினாலும் அது பெருகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆடி 18 வாங்கக்கூடிய விலையுயர்ந்த பொருட்கள் மூலம் மகாலட்சுமி தாயாரை நம் வீட்டிற்கு நிரந்தரமாக வாசம் செய்ய அழைப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு. விலையுயர்ந்த பொருட்களை வாங்க முடியாதவங்க கவலைப்பட தேவையில்லை. செல்வங்கள் மட்டும் மகாலட்சுமி தாயாரை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் அல்ல. மகாலட்சுமி தாயாருக்கு உகந்ததான் சாதாரண பொருட்களும் நிறையவே இருக்கு. மகாலட்சுமி பொதுவாக 108 பொருட்களை வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்கு. அதில் ரொம்பவே முக்கியமான இந்த ஒரு பொருளை ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்கள் வாங்கி வச்சா குடும்பத்தில் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி செல்வ செழிப்பு அதிகரிக்கும். சுபகாரிய தடைகள், வருமானம் பெருகுவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி குடும்பம் வறுமையிலிருந்து நல்ல நிலைக்கு மேன்மேலும் வளர்ச்சி அடைய இந்த ஆடிப்பெருக்கு நாளில் அம்மனை வீட்டில் வழிபடுங்க. இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் தாலியையும் மாற்றிக்கொள்வாங்க. சர்க்கரை பொருட்கள் நெய்வேத்தியமாக படைத்து அம்மனுக்கு வேப்பிலை மாலை சாற்றி வழிபடுங்க. உங்களால் முடிந்த பொருட்களை இந்த நாளில் நீங்கள் வாங்கி வைங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அதனால் ஆடிப்பெருக்கன்னைக்கு புதுசாக கல்லுப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டில் பீங்கான் ஜாடியில் முழுவதுமாக அது தழும்ப நிரப்பி வைங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான பொருள் ஆடிப்பெருக்கில் வாங்கணும், அதுதான் குண்டு மஞ்சள். ஆடிப்பெருக்கன்னைக்கு வாங்கக்கூடிய இரண்டாவது பொருள், முக்கியமான பொருள் குண்டு மஞ்சள். குண்டு மஞ்சள் மகாலட்சுமி தாயாரின் பூரண அம்சமாக விளங்குது. வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு ஒவ்வொரு மஞ்சள் கிழங்கை கொடுத்து வழி அனுப்புனா நம்முடைய வறுமை நீங்கி தனதானியம் பெருகும் அப்படிங்கிறது காலமாக இருந்துட்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதனால் நம்ம வீட்டிற்கு வரும் பெண்களை வெறும் கையோடு அனுப்பாமல் குடிக்க தண்ணீர் இல்லைன்னா மோர் கொடுத்துட்டு குண்டு மஞ்சள் ஒன்றை கொடுத்தும் அனுப்பணும். அதே போல் ஆடிப்பெருக்கு நாளில் குண்டு மஞ்சளை புதுசாக வாங்கிட்டு வந்து அதை ஒரு பாத்திரத்தில் முழுவதுமாக நிரம்பி வைக்கணும். எப்பொழுதும் பெண்கள் குண்டு மஞ்சளை கொஞ்சமாவது தேய்த்து முகத்தில் பூசி குளிச்சுட்டு வந்துன்னா பலவிதமான நோய்கள் நீங்குவதாக ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குண்டு மஞ்சளையும் அந்த நாளில் வாங்கி வைங்க, நிச்சயமாக அம்மன் அருள் கிடைக்கும். ஆடிப்பெருக்கு எதற்காக நம்ம கொண்டாடுறோம்? கங்கை நதி தன்னுடைய பாவங்களை போக்க கிருஷ்ண பகவான்கிட்ட போய் வழி கேட்டது. கிருஷ்ணர் காவேரி ஆற்றில் கலக்க சொன்னார். காவேரி ஆறு கிருஷ்ணர்கிட்ட இருந்து பாவங்களை போக்கும் சக்தியை பெற்றது. அதனால் சந்தோஷமாக விஷ்ணு இருக்கும் இடங்களுக்கும் போணுச்சு. ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது. இந்த நிகழ்வு தான் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும். காவிரி ஆற்றில் நிறைய தண்ணீர் வரும். விவசாயம் செழித்து வளரும். இந்த நாளில் விவசாயிகள் வழிபடுவதும் இதற்காக தான். சிலப்பதிகாரத்தில் ஆடி 18 முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் பயணிக்கும் நேரம். இது விவசாய வேலைகளுக்கு முக்கியமான நேரம். மழை நிறைய பெய்து ஏரி குளம் எல்லாம் நிரம்பி வழியும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். அதனால் விவசாயிகள் அடுத்த விவசாயத்துக்கு நிலத்தை தயார் செய்வாங்க. இந்த நாளில் வழிபட்டு விவசாய பணிகளை துவங்கினா விவசாயம் செழித்து வளரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை.
காவிரி ஆற்றுக்கு புடவை, கம்மல், கருப்பு மணி, தாலிக்கயிறு, வெற்றிலைப்பாக்கு, பழங்கள் எல்லாம் வைத்து சீர் கொடுக்கும் வைபவம் நடக்கும். இந்த பழக்கம் இன்றும் தொடர்ந்து வருகிறது. இதனால் காவிரி தாயை ரங்கநாதரின் தங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பெண்கள் புது தாலி கயிறு மாற்றி தங்களோட கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக வேண்டிப்பாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவிரி ஆற்றுக்கு போய் பூஜை செய்து வழிபடுவாங்க. பூ, பழம், சாப்பாடு எல்லாம் காவிரி அன்னைக்கு படைப்பாங்க. புதுசாக திருமணமானவங்க தங்களோட திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு வணங்கி வழிபடுவாங்க. இந்த நாளில் காவிரியில் புனித நீராடினா பாவம் போகும், செல்வ வளமும் ஆரோக்கியமும் பெருகும். இந்த நாளில் தங்கம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கினால் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. காவிரி கரைக்கு சென்று வழிபட முடியாதவங்க உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள நீர்நிலைகளுக்கு போயிட்டு வழிபடுவதுண்டு. புதுசாக திருமணமான பெண்கள் தாலி பெருக்கி போடும் வைபவமும் இந்த நாளில் நடத்துவாங்க. மக்கள் குளக்கரையில் காவிரி அன்னையை நினைத்து பூஜை செஞ்சு வழிபடும் சிறப்பும் இருக்கும். இவ்வளோ சிறப்புமிக்க இந்த ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. விசாகம் மற்றும் அனுச நட்சத்திரம் இணைந்த நாளில் ஆடிப்பெருக்கு வருது. அனுச நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியதாக இருந்தாலும் இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது செல்வ வளத்தை நமக்கு பெருக்கி கொடுக்கும். தாலி கயிறு மாற்றத்துக்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி 18 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் மாற்றுவதற்கு எந்த தோஷமும் கிடையாது. அப்படியே அந்த நேரத்தில் உங்களால் மாற்ற முடியலைனாக்கா காலையில் 7:45லேருந்து 8:45க்குள்ளே நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய கணவர் பக்கத்தில் இருந்தாக்கா அவங்களோட துணை கொண்டு நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி கணவர் தூரமாக இருக்காங்க அப்படின்னாக்கா வயதில் மூத்தவர்களை வைத்து நீங்கள் மாற்றிக்கலாம். தாலி கயிறு மாற்றத்துக்கு முன்னாடி உங்களுடைய பூஜை அறையில் அனைத்து தெய்வ படங்களுக்கும் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. தீபம் ஏற்றி உங்கள் குல தெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. வேண்டி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கோங்க. தாலி கயிறு மாற்றும் பொழுது கிழக்கு முகமாக பார்த்து நீங்கள் தாலி கயிறு மாற்றுவது சிறந்தது. காலையில் இந்த நல்ல நேரத்தை 7:45லேருந்து 8:45க்குள்ளே நீங்கள் விட்டுட்டிங்கனாக்கா மாலை நேரத்தில் தான் நல்ல நேரங்கிறது வருது. 12 மணிக்கு மேலே தாலி கயிறு மாற்றக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காலையிலே நீங்கள் மாற்றிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ராகு காலம், அந்த நாளில் ராகு காலம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று மாலை 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம் வருது. யமகண்டங்கிறது மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் யமகண்டம் வருது. நீங்கள் படையல் போடக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா 12 மணிக்கு முன்னாடியே நீங்கள் படைக்கிறா இருந்தால் நீங்கள் படைச்சிருங்க. அப்படி இல்லைன்னா 1:30க்கு மேலே நீங்கள் படைப்பதுங்கிறது நல்லது. அமிர்த யோகம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி 2 நிமிடங்கள் வரைக்கும் அமிர்த யோகங்கிறது இருக்குது. அதாவது சித்த யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதற்கு பின்பு மரண யோகம். அந்த நம்ம சொன்னோம் இல்லையா 7:45லேருந்து 8:45 நல்ல நேரம், இது மரண யோகம் இருக்குது. சில பேர் அதெல்லாம் மரண யோகத்தில் செய்ய மாட்டாங்க. அப்படி நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்திலே தாலிக்கயிறு மாற்றுவது நல்லது. தாலிக்கயிறு அடிக்கடி மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தாலிக்கயிறு பழுதடைஞ்சிருந்தது அப்படின்னாக்கா அதோட நிறம் மாறுது, பழுதடைஞ்சு மாறி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் தாலிக்கயிறு மாற்றிக்கலாம். இதையும் நினைவில் வச்சுக்கோங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு 3 சுமங்கலி பெண்களுக்காவது வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள் குங்குமம், பூ, மஞ்சள் கயிறு வைத்து தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் சுபகாரிய தடையை நீக்கும், தீர்க்க சுமங்கலி வரத்தை கொடுக்கும். எந்த நல்ல நாளாக இருந்தாலும் அந்த நல்ல நாளில் நம்ம தானம் கொடுப்பதன் மூலமாக முழு பலனை அடைய முடியும். இயலாதவங்களுக்கு, முதியவர்களுக்கு, பசியோடு வரவங்களுக்கு யாராவது ஒருவருக்காவது உங்கள் கையால் அன்னதானம் கொடுங்க. நீங்கள் செய்யக்கூடிய தானம் பல மடங்காக உங்களுக்கு பெருகும். உங்களால் முடிந்த உணவு பண்டங்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஆடிப்பெருக்கில் அன்னதானம் செய்வது சிறப்பு. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அசைவம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்திடுங்க. முடி வெட்டுவது, நகம் வெட்டுவது, ஆண்கள் ஷேவிங் செய்வது, இந்த மாதிரி காரியங்களை தவிர்க்கிறது நல்லது. 3வதாக யாருக்கிட்டையும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கை நீட்டி கடன் வாங்கவே கூடாது. இரவலாக கூட ஒரு பொருளை பக்கத்து வீட்டுக்கார்ட்டேருந்து நீங்கள் வாங்காதீங்க. கூடுமான வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போகிறத தவிர்த்துக்கோங்க. ரொம்ப அவசரமாக இருந்தால் மட்டும் நீங்கள் போயிட்டு டாக்டரை பார்க்கலாம். முடியும் பட்சத்தில் நீங்கள் தவிர்த்துக்கலாம். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த தவறாக இருந்தாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் கூடுமான வரைக்கும் இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. ஆடிப்பெருக்கில் ரொம்பவே சந்தோஷமாக
மனநிறைவோடு குடும்பத்தோடு, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வருது, மேக்ஸிமம் நிறைய பேருக்கு லீவாக தான் இருக்கும். குடும்பத்தோடு சந்தோஷமாக உற்சாகமாக கொண்டாடுங்க. ஆடிப்பெருக்கு நாளில் சந்தோஷத்தை நிறைய கொடுங்க. அதன் மூலயமா இந்த வருடம் முழுவதும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கட்டும். நிச்சயமாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். நன்றி.